ஊர் உலகத்தில் நடக்காத நீ பண்ணிவிட்ட. இன்னும் இதுக்கு போய் கொலையே பண்ணிட்ட மாதிரி உட்காந்துருக்க. எங்க அப்பா கூட்டு வர சொன்னாரு. அங்க எங்க அப்பா கூட்டு வர சொன்னாரு. இப்போ அது அறிவாளி விஞ்ஞானி ஊருக்குள்ள இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்கப்பா. ஆண்டவனோட விளையாட்டை பாத்தியா? வாழ்க்கையில இனிமே அவங்ககிட்டயுமே ஜாதியை கேட்காதுன்னு சொன்னேன். உங்ககிட்டே கேட்க வச்சுட்டான். சொல்லுவோம் ஜாதி என்ன? ஒரு அப்பன் தன் பொண்ணு மேல வருஷ கணக்கா வச்சிருக்க நம்பிக்கையை ஒண்ணு மாதிரி வயசு பசங்க ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டீங்களே, எப்படிடா? சொல்றா, உன் ஜாதி என்ன? நீ உலகத்திலே வசந்த சாதினாலும் போடா வெளியே என்ன சொல்ல போறேன். அதுக்கு முன்னால உன் தலைகணத்தை உடைக்க வேணும். அணுகுண்டை விட மோசமானவன்னு சொல்லிட்டு இப்ப அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து நிற்கிறியே, இதுதான்டா நிஜம். சொல்றா, உன் ஜாதி என்ன? கொள்கைன்னு பேசுறவெல்லாம் நிஜத்துக்கு முன்னால இப்படிதான் கவுந்து நிக்கணும். அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு ஜாதி என்னன்னு கேட்டதுக்கு என்ன குதி குதிச்ச. இன்னைக்கு 1000 தடவை கேட்கிறேன், அடங்கி ஒடுங்கி நிக்கிற. ஏன்? காதலா? இருக்கும். பீரங்கி படையால கொண்டு வர முடியாது அமைதிய. ஒரு காதல் கொண்டு வந்தது இல்ல. ஜாதியை பார்த்து மார்க் போறவனை போடான்னு சொல்வேன்னு சொன்னீங்க. இப்ப போடான்னு சொல்லு. சொல்லுடா. அன்னைக்கு என் மூஞ்சில துப்பினதுல நான் திருப்பி உன் மூஞ்சில துப்ப வேணாம். சொல்லு, உன் ஜாதி என்ன? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓடுங்க ஸ்கூலுக்கு. நான் சைக்கிள்ல ஏறதுக்கு பிறகு நீ ஏறு. அவசரப்படாதடி. அக்கா கூப்பிட்டு ஏத்தி விட சொல்லு. இல்ல வேண்டாம், நானே ஏறிக்கிறேன். சொல்றது கேளு, கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீ சைக்கிளை பிடிச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறவனுக்காக இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்கறேமா? அவமணி, உன் மேல இருக்க பாசத்தினாலதான் எல்லா பணங்களும் செய்யற மாதிரி செய்யாம அவனை வீட்டுக்கு வர வச்சு பேசினேன். ஏதாவது தப்பா பேசிட்டாரப்பா? அப்படி பேசியிருந்தா எனக்காக அவர் மன்னிச்சிடுங்க. ஏன்பா யோசிக்கிறீங்க? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க 2 பொண்ணு யார் பார்த்துப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் 10 வருஷத்துக்கு கல்யாணமே வேணாப்பா. அவரும் எனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கும் நம்மள மாதிரி தான்ப்பா குடும்பம். தம்பிங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான்னு வீட்டுக்கு வர மத்தவங்களையும் நல்லா பாத்துக்குவாருப்பா. உனக்கு மீசை எப்பமா முளைச்சது? என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு? எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு மருமகனாக முடியாது. அவர் எனக்கு புருஷனாக முடியும். வயசு பொண்ணை தொட்டடிக்கிறதே பாவம் நினைக்கிற வேணாம். இப்ப உன்னை தொடரதே பாவம் நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல தண்ணி வண்டி கிளம்ப போகுது. ஓடி போய் தொத்திக்கோ. ஓடு. நான் எதுக்கு ஓடணும்? வேணா நீங்க ஓடுங்க. விடுங்க. தலைக்கு மேல 1008 வேலை கிடக்கு. ஊரை விட்டு ஓடி போடுமாமே. நான் எதுக்கு ஓடணும்? அந்த மாதிரி ஈன பத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒன்னும் ஓடுறதுக்காக ஒருத்தர் விரும்பல.
மனசுக்கு பிடிச்சவரோட வாழணும்னு நினைக்கிறது தப்பா? யாரு? பெரியப்பா வாங்க பெரியப்பா. அம்மா பெரியப்பா வந்திருக்காங்க. வாங்க மாமா. இப்படி ஏங்க பெரிய மாமா வந்திருக்காங்க. பாப்பா வாங்கண்ணே வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? உள்ள உள்ள வாங்கண்ணே. யார் அது? கருப்பனா? 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தம்பி ஒரு போய் வியாபாரம் போ. இருந்தா எம்புட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதை விட்டு எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுங்கண்ணே செய்யறேன். இப்பவே தண்ணி வண்டியை ஊரை விட்டு கிளப்பணும். நான் ஒருத்தன் சொன்னா அந்த ஊரு கேட்காது. உன்னால அது முடியும். உன் செல்வாக்கு வச்சு அதை கிளப்பணும். அவனை சும்மா கிளப்பணும், அதை அடிச்சு கிளப்பணும். அடிக்கிற அடியில் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடணும். அண்ணா யூனிஃபார்ம் போட்ட மேல கையை வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதாண்ணே? முதல்ல நல்லபடியா சொல்லி பார்ப்போம். கேட்கலாம் மிச்சத்தை அப்புறம் பாத்துக்குவோம். உட்காருங்கண்ணே, பதட்டப்படாங்க, உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். செல்வி சட்டையிடுமா. பழனி வீட்டுக்கு போய் நம்ம கட்சிக்காரங்க உடனே சாவடி குறைச்சணும்னு சொல்லு. சீக்கிரமா குறைச்சணும்னு சொல்லு. நீங்க எல்லாரும் உடனே ஊர் விட்டு கிளம்புங்க சார். நாங்க இப்பவே கிளம்புறோங்க. ஆனா எங்க மேலதிகாரிகள் நாங்க பதில் சொல்லி ஆகணும். ஊர் நார்மலா அடிச்சு ஒரு பேப்பர்ல எழுதி ஊர்ல முக்கியமானவங்க எல்லாத்தையும் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க. நாங்க உடனே கிளம்பிடுறோம். இவங்க எல்லாம் இங்க ஒண்ணு சேர போறாங்க. தெனாவட்டில் கேக்குறீங்களா? கையெழுத்து வாங்குறோம், வாங்கி காட்டுறோம். சித்தப்பா நீங்க திகப்பட்டி மட்டும் பாத்துங்க, மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பண்றே தெரியாது. மேலத்து ராஜாமணி நெல்லு முட்டை வேம்பலி நீ பாத்துக்கிற. இந்த டீ கடைக்காரன் கையெழுத்து போட மாட்டானப்பா. அது விடுப்பா, முட்டாட்டி பேசி வாங்கிக்கிறான். அந்த பையன் வீட்டு காணோம். இறங்கினா அடிச்சு போயின்னு ஒளிஞ்சிருக்காண்டோய். என்னது இது? பொம்பளை சரிஞ்சுனா? இனிமே இதான் என்னோட யூனிஃபார்ம். ஊர்க்காரங்க உங்களை துரத்தலாம், உங்க நினைப்பை என்னை விட்டு துரத்த முடியாதே. உடம்புல சிகப்பு துணி இருக்க வரைக்கும் தான் நினைப்பு இருக்குமா? உடம்புல துணி இல்லாட்டி கூட இது உங்களை ஞாபகப்படுத்தும். எல்லாம் பொம்பளை சாமிங்க, நினைச்சதெல்லாம் பலிக்கும். காதல விழுகல. கிளம்பி அவன் கிளம்பிருச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன். திரும்ப லெட்டருக்காக காத்துட்டு இருப்பேன். எதுவும் கவலைப்படாத. ஓகே பாய்.
உனக்கு 100 சும்மா சரியா போச்சா? எந்த எதுக்கு ரோட்ல படுத்துருக்க? எந்த நாய? ஏய் ஒத்த வெட்டு, நீ சும்மா இரு. இன்னைக்கு வண்டி போக கூடாது. விடு. ஏன்டா அப்படி தண்ணி அடிச்சு சலமல் பண்ற? ஊரெல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க, உங்ககிட்ட என்கிட்ட வாங்கினாங்களா? ஊரே ஒண்ணாகும் போது நீ நான் முக்கியமாடா, விட்டு தொலையேன்டா. விட முடியாதா? ஐயோ ஆபீசர், வண்டி போக கூடாது. நான் ஒத்தாலும் அப்போஸ் பண்றேன். வண்டி போக கூடாது. வண்டியை பழைய இடத்துல நிறுத்து, பிரச்சனை தீர்ந்த பிறகு போலாம். என்னது பழைய இடமா? ஏயோ ஓட மாட்டேன். இப்படி கஷ்டப்பட்டு கைக்கு வாங்குவீங்களா கேளீங்களா? ஓடு, மாட்டினா 30 நாளைக்கு கழிக்கணும். ஓடு. அந்த ஜீப் எடுத்து முன்னாடி போடியா. ஊருக்குள்ள மூஞ்சி கொடுத்து போய் அதான் அவனெல்லாம் ஒரே வண்டியில போட்டு அழைச்சு முடிய ஓட்டு கேசுங்க வந்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும். ஆனா ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. தண்ணி வண்டிக்காரங்களையும் கையோட அனுப்பிச்சிட முடியாதா? அவங்க ஆபீசர்ஸ் வந்து என்கொயரி பண்ற வரைக்கும் அவங்க கிளம்ப மாட்டாங்க. நான் செக்யூரிட்டி போட்டுக்கிறேன். சரி சரி. யாரு? திரும்பியும் மாட்டிக்க போறேன். யாரும் வர மாட்டாங்க. 2 நிமிஷம் நெஞ்சில படுத்துப்பா. நமக்கு எதிராக ஒரே ஒண்ணு சேரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஒரு கஷ்டமும் இல்லாம ஜெயிச்சிட்டா வாழ்க்கையில் எதுவுமே நிற்காது. காதலும் அதே மாதிரி தான், ஜெயிச்சிட்டா எல்லாம் மாறிடும். சீக்கிரம் எந்திரிங்கப்பா. டிஎஃப் உடனே வர சொன்னாரு. ஏறு சீக்கிரமா. நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிடாத. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஆமாடா, உங்க அண்ணன் பேச லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்கான். காஞ்சி போய் வர்றவங்க கிட்ட கேக்குறத பாரு. வாங்கண்ணே. பாப்பா, நீ இந்த சனிக்கிழமைக்குள்ள வந்திருக்கலன்னா நாங்க அங்க பொறுப்பு வரதா இருந்தோம். நீ இல்லாம இந்த 2 பசங்களும் என்ன படுத்துன பாடு இருக்கே. உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடா சொல்றது? எங்கம்மா அண்ணன் சூட்கேஸ்? சூட்கேஸ் எங்கண்ணே? அது ஃபயர் இன்ஜின்ல வருது. எப்படி நான் அந்த ஊர்ல இத்தனை நாள் மாட்டிட்டீங்க? அது ஏன்பா கேட்குற? போர் அடிச்சே செத்துட்டேன். அங்க தங்குறது என்னடா? யார் உடைச்சது?
அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. அன்புள்ள தண்ணி வண்டிக்கு உங்கள் பாசமுள்ள மொட்டைக்கிணறு எழுதும் கடிதம். நான் கும்புற பொம்பளை சாமியெல்லாம் அப்பப்ப திட்டுவேன். வீட்டு வேலை செய்யறதா என் தலைவிதினா பின்ன ஏண்டி என்ன 10வது வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னு இப்பதானே புரியுது. இந்த 10வது வரைக்கும் படிச்சது கூட உங்களுக்கு இப்படி காதல் கடிதம் எழுதுதானோ? அம்மா படிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? இதுக்கு தான் 8 வருஷத்துக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னானக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிடு அம்மாவை. இது நான் எழுதுறேன் முதல் லெட்டர். இனிமே வர லெட்டர் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. பேரும் பேத்தி எடுக்கிற காலத்துல கால் நீட்டி உட்காந்து ஒன்னொன்னா எடுத்து படிச்சு பார்ப்போம். சரியா? பாசத்துடன். என்னம்மா மொட்டை கிணறுன்னு மொட்டை கடைதாசி வந்துச்சுன்னா நம்பிடுறதா? அன்னைக்கு நான் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அத்தனையும் சத்தியம். எனக்கு போய் காதலாவது கத்திரிக்காவது அதுவும் நீங்க நம்பிக்கிட்டு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாப்பா. எல்லாம் இந்த மாதிரி செஞ்ச வேலை. வாடா, யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டான். அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட காட்ட வேண்டாம். வேணான்னு உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கப்பவே 2 கழுதைகளும் படிச்சு உருப்படுற வழியை பாருங்கடா. இன்னொரு தடவை முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது பண்ண கொன்னுடு. இது நான் எழுதுறேன் முதல் லெட்டர். இனிமே வர லெட்டர் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. பேரும் பேத்தி எடுக்கிற காலத்துல கால் நீட்டி உட்காந்து ஒன்னொன்னா எடுத்து படிச்சு பார்ப்போம். வாசனை தூக்குது. என்ன குழம்பு? எங்க அப்பாவுக்கு பிடிச்சதா மொச்சக்கொட்டை. பரவாயில்லையே, அதுக்குள்ள ராசி ஆயிட்ட போல இருக்கு. புதுசா சொந்தம் அடிச்சிருக்கல எங்க அப்பாவுக்கு. வா இல்லடி, நான் நறுக்கிற 2 வார்த்தை கேட்டு வரேன். ஏமாமா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த கேள்விய தண்ணி வண்டி கடல்ல ஒருத்தி நிக்கிறாள உன் ஃப்ரெண்டு, அவகிட்ட போய் கேளு. அவதான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிறாளே, அவளை ஏன் திரும்ப திரும்ப குத்தி குத்தி விடுறீங்க? ஊட்டிட்டு வாங்கடா டேய். பழைய மஞ்சள் ஞாபகப்படுத்த வீர கேட்டு என்னைக்கு அவன் தொட்டானா அன்னைக்கு அவமான கல்யா போய் அங்க உழைச்சிட்டா அவன் ஜெயிச்சது மறைஞ்சிருமா? வேணும்னா என்கிட்ட கொடுத்துருங்க. என் வீட்டுல வச்சு ரொம்ப பேசுனா கல்லுக்கு போல அவன் மண்டையை உடைச்சிருவேன். வெளியே போடுறா. என் வீட்டுல வயசான விட்டா கீழே போட்டுருக்கா. கல் இருந்த அடையாளமே தெரியக்கூடாது. நீங்க கல்ல உடைக்கலாம், ஆனா எங்க மனசு மட்டும் உடைக்க முடியாது. நீங்க அடிக்க அடிக்கதான் மனசு இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் சொல்லல, உங்க அண்ணனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க பாசத்தெல்லாம் உங்க அண்ணனோடய வச்சுக்கோங்க. இனிமே ஏன் விஷயத்துல தலையாடாதீங்க. Why should I compromise? Sir, எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? Please tell me, sir. Explain him. For 3 reasons. 1, யூனிஃபார்ம் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கீங்க. 2, தண்ணி வண்டி வச்சு கிராமத்துல மழை பெய்ய வச்சிருக்கீங்க. 3, யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு இருக்க வேண்டிய கட்டுப்பாடு மீறினால ஒரு ஃபயர் இன்ஜின் ஏரியா காரணமா இருந்திருக்கீங்க. சார் அதுக்கு Enough. சார் என் ஃபேமிலி நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் 6 மாச சம்பளத்தோட சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன். ஓகே சார், இதான் லைஃப். எப்போ இந்த ட்ரெஸ்ஸை வருத்தனோ அப்போ என் உடம்புல இருந்தது. எப்போ விரும்பலனோ என் உடம்புட்டி இறங்குது.
சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? என் 2 தம்பிகளும் என்ன ரோல் மாடல் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நான் சஸ்பெண்ட் ஆன தெரிஞ்சுன்னா அதுவும் லவ்க்காகனா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சார் நான் சஸ்பெண்ட் ஆன விஷயம் வீட்டுக்கும் தம்பிக்கும் தெரியாம பார்த்து முடியுமா சார்? அது எப்படி முடியும்? நீங்க நினைச்சா முடியும் சார். சார் நீங்க எப்பவும் ஆள் அனுப்புற மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சா போதும் சார். I'll try. ஒன் செகண்ட் சார். நீங்க அதிகமா மிட் நைட் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மாதிரி